இறங்கு மாப்ள. மச்சான், நம்ம நேரா மாப்பிள்ளை வீட்டு தானே போறோம்னு சொன்னீங்க. அங்க போய் இறங்காம இங்க இறங்கி இங்க என்ன பண்ண போறோம்? என்ன மாப்ள நீங்க பேசுறது? நான் தான் முதல்ல சொன்னேனே, இந்த கல்யாணம் ஏற்பட்ட முன்னாடி நின்று நடத்துறது கேசவ அண்ணனும் ஆர்த்தி அண்ணியும் தான். அப்படி இருக்கிறப்ப அவங்கள விட்டுட்டு நாம மட்டும் தனியா போய் மாப்பிள்ளை விட்டு நின்னோம்னா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த கல்யாண விஷயத்துல நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒத்துமை இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா அவங்க? அண்ணன் தம்பி தங்கச்சி மாப்பிள்ளைங்கன்னு எல்லாரும் ஒன்னா போய் நின்னா தானே நம்ம குடும்பத்துக்கு ஒரு மதிப்பா இருக்கும். எதையும் மனசுல வச்சுக்காம இறங்கி வாங்க மாப்பிள்ள. நான்லாம் உள்ள வரலங்க. நம்ம எப்படி மாப்பிள்ளை வீட்டு தானே போறோம். நான் இந்த கார்லயே வெயிட் பண்றேன். நீங்க ஒண்ணு போயிட்டு வாங்க. சரி மாப்பிள்ள, நான் வற்புறுத்தல. மங்களாவை மட்டுமாவது கூப்பிட்டு போறேன்னு. வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போகாம எல்லாரும் வெளியில நின்னோம்னா நல்லா இருக்காது மாப்பிள்ள. சரி, கூப்பிட்டு போ. ஆமா, போயிட்டு வந்துடுறேங்க. ஆர்த்தி, நேரமாச்சு, சீக்கிரமா வாமா. இதோ வந்துட்டேன். நீ வாங்க வாங்க. வாமங்களா. என்னண்ணா ரெடி ஆயிட்டீங்க போல் இருக்கு. என்ன டைம் ஆச்சுல? தங்கச்சிக்கு கல்யாணம் பேச என்னை விட முன்னாடியே ரெடி ஆகி நிக்கிறாரு. அப்ப கிளம்ப வேண்டியதானே? கிளம்ப வேண்டியதான். அனி, கல்பனாக்காவும் அத்தானும் இன்னும் வரக்கானோ? மாப்பிள்ளை விட அவங்க வீட்டுக்கு பக்கம்ங்கிறதுனால நேரா அங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன நீ எல்லாரும் சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களை இங்க வர சொல்லிட்டு இப்ப அவங்க மட்டும் நேரா வந்துருவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, நம்மளோட சேர்ந்துதான் வர போறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்துல ரோட்ல காரை நிறுத்திட்டு நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. நாம அங்க ரீச் ஆனதும் நம்மளோட சேர்ந்துதான் அவங்களும் வருவாங்க. கர்நாகரன் சார் எங்க? ஆமா, மாப்பிள்ளைங்க. அது டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஏறி இறங்கிட்டோம்னா லேட் ஆயிடும்னு வண்டியில உட்காந்துட்டு இருக்காரு மாப்பிள்ள. என்னது, வண்டியில உட்காந்துட்டு இருக்காரா? என்ன தர நம்ம வீட்டு மாப்பிள்ள அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம வண்டியில உட்கார வச்சுட்டு வந்திருக்கீங்க? அது இல்லண்ணே, அப்படியே கிளம்பிடலான்ட்டு. அதான். ஏன் மலுப்புற? மாப்பிளைக்கு இன்னும் என் மேல கோவம் அதானே? அதனாலதான் உள்ளே வராம கார்லயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. நீங்க இல்ல, அதான் நீ இரு, நான் போய் மாப்பிளைய சமாதானம் பண்ணி உள்ள கூட்டு. வேண்டானே, எதுக்கு? சும்மா இருமா. நம்ம மாப்பிள்ள உன் புருஷன், அவரு முருங்கிக்கிட்டாலும் நாம தான் தலைஞ்சு போகணும். அப்படியே இருக்கட்டான்னு விட்டுற முடியுமா? நான் போய் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை உள்ள கூட்டிட்டு வரேன். வருது. அந்த ஆளை உள்ள கூட்டி வந்து என்ன சார் பண்ண போறீங்க? யோ, என் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்னு அப்படி என்னையா கௌரவம் அந்த ஆளுக்கு? அது உடைக்கணும்யா. அந்த ஆளு வீட்டுக்குள்ள வரணும். அப்படின்னா எவனும் கௌரவத்தோட இருக்க கூடாதுன்றீங்க? இருக்க கூடாதியா, இருக்கவும் விடக்கூடாது. விட்டோம் அப்புறம் ஓவரா ஆட்டம் போடுவாங்க. அதனால்தான் முதல்ல நாம அவங்கள கும்பிடணும், அப்புறம் அவங்க நம்மள கும்பிடுற மாதிரி பண்ணிடணும். புரியுதா? வா வா வா. வணக்கம் மாப்பிள்ள சார். வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு தெரியலையா மாப்பிள்ள? நான் பண்ண தப்புக்காகவும் என் பையன் பண்ண தப்புக்காகவும் உங்ககிட்ட நான் பலமுறை மன்னிப்பு கேட்டேன். இன்னும் எத்தனை தடவை வேணும்னா நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க மாப்பிள்ள. ஆமா சார், நீங்க வெளியே நிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே சார் அப்படியே துடிச்சிட்டாரு. துறைய கண்ணாப்பிரன்னு பிடிச்சி திட்டாரு சார். நான் போய் மாப்பிளைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வெளியே கிளம்பி விட்டாரு சார். ஆமா மாப்பிள்ள, உங்க கௌரவத்துக்கு முன்னாடி என் கௌரவம் தூசி மாப்பிள்ள. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, பண்றேன். உங்க காலில் வெளில சொல்றீங்களா? வெளில. ஆனா இப்படி வெளில நின்னு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. நல்ல விஷயம் பேச போறோம். யாரும் மனசுல எந்த கசப்பும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமான மனநிலைமையில போகணும். எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உள்ள வாங்க. வந்து சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிங்க போதும். அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ப்ளீஸ் மாப்பிள்ள. எனக்காக இல்லைன்னாலும் அலமோட கல்யாணத்துக்காக ப்ளீஸ். சரி.
கல்பனா என்ன பார்த்துட்டு இருக்க? பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேங்க. கணக்கு வழக்கு தெரியாம குடும்பம் நடத்த முடியாது இல்லையா? நீங்க பாக்குறது இல்ல, நானாச்சும் பார்க்கணும் இல்லையா? சரி அதை விடுங்க. மாப்பிள்ளையோட கம்பெனி விஷயம் என்னாச்சுங்க? செக் கொடுத்து சேல் டீட் சைன் பண்ணியாச்சா? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை இப்ப கம்பெனியோட முதலாளி ஆயிட்டாரு. அது சரிங்க, கம்பெனி எப்படி அத சொல்லுங்க. ஓ சூப்பரா இருக்கு கல்பனா, எல்லா வசதியும் இருக்கு. ஏங்க நான் என்ன இதையா கேட்டேன்? வேற எதை கேட்ட? கம்பெனி நல்ல கம்பெனியா? ஓனர் ஏன் விக்கிறாரு? நஷ்டத்தினால விக்கிறாரா இல்ல வேற ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கான்னு நல்லா விசாரிச்சீங்களா? அதெல்லாம் விசாரிச்சேம்மா. நஷ்டம் வில்லங்கம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல லாபத்தோட ஓடக்கூடிய சுத்தமான கம்பெனி. அப்படின்னா அவரே நடத்தாம ஏன் விக்கிறாரு? அவருக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கான். எல்லாத்தையும் நடத்துறதுக்கு கஷ்டப்படுறாராம். பசங்க வேற வெளிநாட்டுல இருக்காங்க போல இருக்கு. எதுக்கு ஒத்த ஆளா இங்க இருந்து கஷ்டப்படுற? சம்பாரிச்சதெல்லாம் போதும், இங்க வான்னு கூப்பிடுறாங்களாம். அதான் ஆரம்பிச்ச ராசிக்கு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் குட்வில்லோட அப்படியே வித்துலாம்னு முடிவு பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற ஒண்ணும் விசாரிக்கலையா? விசாரிச்சேம்மா. அதாவது கல்பனா 1999ல ரொம்ப சின்ன லெவல்ல அமைஞ்சிக்கிற பக்கத்துல தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு ஆர்வத்துல 4-5 காரை ஒரே நேரத்துல வாங்கி வச்சுக்கிட்டு எதுவுமே விற்காம காரை நிப்பாட்ட கூட இடம் இல்லாம வெயிலையும் மழையிலையும் துரு பிடிச்சி டிங்கரிங் வேலை வந்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பெருத்த நஷ்டம். ஆனா அவர் அதுக்கெல்லாம் அசரலையே, தாக்கு பிடிச்சி நின்னார்ல. இன்னைக்கு அவருக்கு 6 பிரான்ச்சஸ் இருக்கு. யூ எனக்கு எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. ஏங்க அந்த ஆள் எப்படி ஆரம்பிச்சா நமக்கு என்ன? எத்தனை பிரான்ச் வச்சிருந்தா நமக்கு என்னங்க? நம்ம மாப்பிள்ள வாங்கி இருக்கிற இந்த பிரான்ச்சோட டர்ன் ஓவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னா மொக்க தகவலா இப்படி விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏய் என்னடி இவ்வளவு பேசுற? நீயே போய் விசாரிக்க வேண்டியதானே? அததான் செஞ்சிருக்கணும். ஆம்பளை நீங்க இருக்கும்போது பொம்பளை நான் போனா நல்லா இருக்காதே. மாப்பிள்ளை ஏதாச்சும் தப்பா நினைப்பாரோன்னு நான் சும்மா இருந்துட்டேன். சரி ரொம்ப புலம்பாத. விசாரிக்கிறேன் விடு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. கம்பெனி நல்ல ஜெகஜோதியா இருக்கு. மாப்பிள்ளைக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அது மட்டும் உறுதி. எதை வச்சு சொல்றீங்க? நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டை வச்சுதான். மாப்பிள்ளை ஃப்ரெண்டு செல்வா இருக்காரு, அதான் மாப்பிள்ளை கூட காலைல வந்தார்ல, அவரோட கெட்டிக்காரத்தனத்தையும் நல்ல குணத்தை வச்சுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அருமையான ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கு எந்த குறையும் வராது. வெற்றி மேல வெற்றி தான். பாரு, மாப்பிள்ளை தொழில ஆரம்பிக்கணும்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. செல்வா சும்மா பம்பர மாதிரி சுத்தி அலைஞ்சி திரிஞ்சு விசாரிச்சு இந்த கம்பெனி தான் விலைக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சு உடனே ஓனரை பார்த்து சீப்பா பேசி வேலையை முடிச்சிருக்காரு. அவருக்கு தொழிலையும் நல்ல அனுபவம் இருக்கு. விசாரிச்சனே 3 வருஷமா கார் புரோக்கரேஜ் தான் பண்றாராம். மாப்பிளைக்கு வேணுங்கிற காரை சீப்பா வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை ரெடி பண்ணி நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு நான் பொறுப்புன்னு கேரண்டி கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு ஆள் இருக்கும்போது மாப்பிளைக்கு என்ன குறை வரப்போகுது? கம்பெனியை செல்வா கிட்ட ஒப்படைச்சிட்டு மாப்பிள்ளை நிம்மதியா இருக்கலாம். அப்படி எல்லாம் இருந்தா அதெல்லாம் சரியா வராதுங்க. என்ன கல்பனா, ஏன் இப்படி சொல்ற? அந்த பையன் தங்கமான பையன் கல்பனா. யாரையும் அப்படி எல்லாம் நம்பிட முடியாதுங்க. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இத பாருங்க, மாப்பிள்ளைக்கு தொழில் தெரியாது. அவரு அவரோட ஃப்ரெண்ட நம்புறாரு. அவரோட நம்பிக்கை பலிச்சு எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். ஆனா நாமளும் அப்படியே நம்பிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. மாப்பிள்ளையோட தொழில் சரியா நடக்குதாங்கிறத நாம அப்பப்ப சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பணம் கொடுத்ததோட நம்ம உதவி முடிஞ்சு போயிடலங்க. அந்த பணம் சரியான முறையில செலவாகி லாபத்துக்கு வழி பண்ணுதான்னு நம்ம செக் பண்ணணும். அதுவும் நம்ம மாப்பிள்ளைக்கு செய்யற உதவிதாங்க. அதனால கடமை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சும்மா இருந்துராம மாப்பிள்ளை தொழில் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. தொழில் விஷயமா ஏதாச்சும் சந்தேகம்னா என்ன வந்து கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? சரிம்மா. கிளம்பிட்டீங்களா? சரி. அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க வாங்க. தேங்க்யூ. இல்லடா, யாரா போன்ல? அலமூட அன்னிப்பா ஆர்த்தி கிளம்பிட்டாங்களா? இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பாடி. ஏய் அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் வராங்கம்மா. அவங்கலாம் வரும்போது கலகலன்னு சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும். அப்புறம் அவங்க கிட்ட சிரிச்சு பேசணும். அதான் நம்ம பண்பாடு. சரியா? என்னடா என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? என்னம்மா நீ உன்னை போய் கிண்டல்லாம் பண்ணுவனா? கிண்டல்லாம் ஒண்ணும் இல்ல, மென்டலா உன்னை ரெடி பண்ணலாம் தான். ஆக்குங்கடா, அப்பாவும் மகனும் சேர்ந்து உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி என்ன மென்டலாவே ஆக்கிடுங்க. ஓ, நீ அந்த மென்டல் நினைச்சிட்டியா? நான் அதை சொல்லமா. அதாவது வரவங்களை வரவேற்க
உன்னை ஒரு மாதிரி மனசளவுல தயார் பண்ணோம் இல்லையா அத சொன்னேன். என்ன மென்டலின்னு சொல்லதுக்கு பதிலா மென்டலான்னு சொல்லிட்டேன். டேய், எனக்கு தெரியும்டா உங்க திட்டம் எல்லாம். நடத்துங்க, என்னதான் நடத்துறீங்க நானும் பாக்குறேன். ஆனா என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னமா நீ புரியாம பேசிட்டு போற? பேசுறதெல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் எனக்கு பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? டேய், நான் ஒண்ணு இப்ப வேணான்னு சொல்லல. அவ எப்ப உன்னை 2வது தடவை வேண்டான்னு சொன்னாலோ அன்னையில இருந்து அவளை வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, ஆனா அவளதானே இவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான், உருகுவான். ஆனா அவளை கட்டுனா நாளைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு யோசிச்சு பாருங்க. என்னம்மா பிரச்சனை வரும்? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக சும்மா ஏதோ ஒன்று சொல்லாதம்மா. நானும் அலமும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கும் போது எங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை வந்துடும்? இத பாருடா, நல்லா புரிஞ்சுக்கோ. அவளை எனக்கு பிடிக்கலதான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அதையெல்லாம் தாண்டி எனக்கு பிடிக்கலன்றதுக்காக மட்டும் நான் அவளை வேண்டான்னு சொல்லல. நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பார்த்துதான் நான் வேண்டான்னு சொல்றேன். அப்படி என்னதான் பிரச்சனை வரும் சொல்ல? அவ உன்னை வேண்டாம் வேண்டான்னு 2 தடவை வெளியில தள்ளவ. நாளைக்கு உங்க 2 பேருக்கும் சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட உடனே உனக்கு என்ன தோணும்? இவளுக்கு நம்மள பிடிக்கலையோ, இவதான் 2 தடவை நம்மள பிடிக்கலன்னு சொன்னவளாச்சே, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளோன்னு தோணும். அவளுக்கு என்ன தோணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நாம இவரை பிடிக்கலன்னு 2 தடவை சொன்னதுனால அதான் மனசுல வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரோன்னு தோணும். இப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு எந்த பிரியமும் இல்லாம வாழ்ற வாழ்க்கை தேவையாடா உங்களுக்கு? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி தப்பா யோசிக்கிற அளவுக்கு நான் இன்னும் முட்டாள் கிடையாது. பாருமா, அலமோட சரி தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது அலமுக்கே நல்லா தெரியும். ஆக மொத்தம் இப்ப நீ சொன்னது முழுக்க உன்னோட கற்பனை மட்டுமே. அலமும் நானும் வாழ போற வாழ்க்கைய நீ பக்கத்துல இருந்து பார்க்க தானே போற, பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏண்டா அப்படி அலமு பித்து பிடிச்சு போய் அலையற? அவளை விட்டா வேற நல்ல பொண்ணே கிடைக்காத உனக்கு? எனக்கு இந்த பொண்ணு போதுமா, விட. டேய், அவ சரியில்லடா. நீயே யோசி. அலமு விட்ட ஆளுங்க இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு தூரம் அவசரப்படுறதுக்கு என்ன காரணம்? அவ சரியான பொண்ணா இருந்தா எல்லா ஏற்பாட்டையும் நிதானமா செய்ய மாட்டாங்களா? ஏன் இப்படி விழுந்துடுச்சு செய்யறாங்க? இத பாரு, பொண்ணோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை கூட உங்களுக்கு இல்ல. அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்படி என்ன அவசரம்? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? தெரியலமா. ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் சட்டுப்பட்டு பேசி முடிச்சிடலாம்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன். ஏமா, அவங்க அப்பா அம்மா வர அளவுக்கு இங்க என்ன நிச்சயதார்த்தமா நடக்குது? சம்பிரதாயத்துக்கு பார்த்து பேசி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல என்ன குறை உனக்கு? டேய், இந்த கல்யாண விஷயத்துல எல்லாமே குறைதான். ஆனா ஏன் குறைய சொல்லி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறது இல்லைன்னு அப்பாவும் பிள்ளையும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்னமோ பண்ணுங்க. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மாப்பிள்ளைக்கு அம்மாங்கிற முறையில கொலுபொம்மை மாதிரி வந்து நின்னுட்டு போறேன், அவ்வளவுதான். என்னப்பா இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க? அவ ஏதோ விரக்தியில பேசிட்டு போறாடா, அதெல்லாம் நீ ஒண்ணு கண்டுக்காத, விடு. இல்லப்பா, நான் கிறுக்கு வேஷம் போட்டு நடிச்சு எல்லாத்தையும் விரட்டின மாதிரி அம்மா வரவங்கிட்ட ஏதோ பண்ணிட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. உன்னை பார்த்தா கொஞ்சம் கிறுக்க மாதிரி தான் இருக்க, அதனால வந்தவங்க எல்லாம் நம்பினாங்க. இல்லடா, சரி சரி, உங்க அம்மாவை பார்த்தா கிறுக்கு சொன்னா யாரும் நம்புவாங்களா? அதுவும் இல்லாம வர்றவங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். அதெல்லாம் சும்மாடா, நம்ம கிட்ட உதார கட்டுறான். நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் கச்சிதமா அழகா நடக்கும்டா. பி கேர்ஃபுல்டா. எஸ் மை பாய். இரு, நான் போய் 2 சேர் எடுத்துட்டு வரேன். அண்ணத்துக்கு ஒரு மக இருக்கான்னு சொன்னேன்ல, அது இவதான், என் பேத்தி. பேரு துளசி. இந்த பொண்ணு அந்த படுபாவி சரவணனோட பொண்ணு.
அனிதா, இவங்க தாமா உங்க அப்பாவால பாதிக்கப்பட்டவங்க. இது ஞானம், இவர் சுந்தரையா. இந்த உத்தமி மேலதான் உங்க அப்பா பழி போட்டான். பத்தினி மேல பழி சொன்ன பாவத்துக்காக இந்த ஊருக்காரங்க 3 பேரு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கும் அண்ணத்துக்கு மட்டும்தாமா தெரியும். கண்ணால பாத்துருக்கோம். இப்ப தப்பி பொழைச்சு இன்னும் சௌக்கியமா இருக்கிறது உங்க அப்பா ஒருத்தன் தாமா. அவன் என்ன கதிக்கு போக போறானோ, எப்ப போக போறானோ. எந்திரிமா எந்திரிமா எந்திரி முதல்ல. என்ன இதெல்லாம்? பண்ணக்கூடாத பாவத்தெல்லாம் பண்ண ஒரு சதிகாரனோட பொண்ணுமா நானு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறதுக்கு நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது உங்க அப்பா. அந்த உண்மை தெரியாம எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணதா எங்க அப்பா சொன்னதை நம்பி அவரோட கை கால் விளங்காம போனதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம் நினைச்சு உங்களை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இப்போ 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 இங்க நான் வந்தது கூட உங்களை எல்லாம் கொல்லணுங்கிறதுக்காக தான்மா. இங்க நான் மட்டும் வரல, உங்களை கொல்ல எங்க அப்பாவும் வந்திருக்காருமா. இன்னைக்கு மட்டும் உங்களை நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா அவர் சொன்னது உண்மை நம்பி உங்களோட சாவுக்கு நானே காரணமா இருந்திருப்பேன்மா. அப்படின்னா என்ன வேலைக்கு சேர்க்கும் போதே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் உங்களை வேலைக்கு சேர்த்தோம். உங்களை வச்சு உங்க அம்மாவையும் அப்பாவையும் நாங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சு கொல்லணுங்கிறது தான் எங்களோட பிளான். எங்க அப்பா பண்ணது மட்டும் இல்ல, நான் பண்ணதும் தப்புதான். ஆனா எங்க அப்பா தப்புன்னு தெரிஞ்சே பண்ணாரு. நான் தப்புன்னு தெரியாம பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமே எங்க அப்பாவோட பாவத்துக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். நான் உடனேவே இருக்க மாட்டேன். அவர்தான். அனிதா, ஆ அனிதா, அனிதா தானே? ஆ என்னம்மா குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் ஏதோ ராங் நம்பர் போயிடுச்சு போல இருக்கு, வேற யாரும் எடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். சரி அதை விடு, இப்ப நீ எங்க இருக்க? காட்டு முருகன் கோயில தானே? வந்துட்டாங்களா அவங்களாம்? அங்கதானே இருக்காங்க? யாரு? என்னம்மா யாருன்னு கேக்குற? நம்ம யார கொல்றதுக்காக வந்தோமோ அவங்கதான். எந்த தப்பம் பண்ணாத என் மேல அநியாயமா பழிய போட்டு என்ன ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தின அந்த ஞானம். பொண்டாட்டிக்கு கெட்ட பேர் வந்தா தனக்கு அசிங்கமா போயிடுமேன்னு நினைச்சு என்ன பேச விடாம பண்றதுக்காக என்ன போட்டு அடிச்சு என் கை கால் விளங்காம பண்ண அந்த அருணாச்சலங்கிற சுந்தரம் நம்ம கிட்ட வேலைக்கு வந்து நமக்கே வேலை காட்டிட்டு போனாலே அந்த அலமேலு 3 பேரும் அங்கதானே இருக்காங்க. கொஞ்சம் அலர்ட்டா பாத்துக்கமா, நான் வரத்துக்குள்ள போயிட போறாங்க. போக மாட்டாங்க. குட் குட். அப்படியே அவங்க போக நினைச்சாலும் போக விட்டுறாத. தோ நான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம், இப்ப நாங்க வந்துருவேன். ஓகேவா?